ஒரு காலத்தில் பிரான்ஸ் தேசத்தில் பேரரசன் நெப்போலியன் அரசாண்டிருக்கார். அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் சரியா நேரம் தவறாமல் இருக்கணும் அப்படின்னு விருப்பம். எல்லா விஷயமுமே சரியா குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். எந்த விஷயத்துலையுமே தாமதமே இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணம் கொண்டவர். ஆனால் அவங்க தளபதிங்க இருக்காங்களே, எந்த விஷயமுமே இப்போ இருக்கிற மனுஷங்க மாதிரி தான், சோம்பேறி பிடிச்சவங்க மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, எந்த விஷயமுமே லேட் ஆகி பண்ணக்கூடியவங்க. ஒரு நாள் இந்த நெப்போலியன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா தளபதிங்களையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. விருந்துக்கு கூப்பிட்டு தளபதிங்களை வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அந்த தளபதிங்க இருக்காங்களே, தெரியும் தானே, டைமே தெரியாதவங்க. ஸோ இன்னும் வரவே இல்லை. ஆனால் இந்த அரசன் நெப்போலியன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வெயிட் பண்ணியே இருந்திருக்காரு. டைமும் போயிட்டே இருக்கு. தனியாக உட்காந்து ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வேகமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவுற டைமில் ஒவ்வொரு தளபதிங்களா வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம தளபதிங்க என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ இந்த அரசர் சொல்லியிருக்காரு, தளபதிங்களே, விருந்துக்குரிய டைம் முடிஞ்சுது, நாம் இனிமே நம்ம டியூட்டி பார்க்கலாம், வாங்க யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு போயிருக்காரு. அதனால இந்த தளபதிங்களுக்கு விருந்தில் பங்கு பெற்ற முடியாமல் போயிடுச்சு. வடப்போச்சு மாதிரி தான். இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நேரம் தவறாம எந்த விஷயத்திலையுமே வேகமாகவும் இருக்கணும், விவேகமாகவும் இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதே சந்தர்ப்பம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது.